மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம காவேரி, விஜய் இவங்க 2 பேரும் பேசுறத தான் ஆரம்பத்துல 1/4 மணி நேரம் காமிக்கிறாங்க. அதுல விஜயோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு பாட்டி ஃபோன் பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. காவேரி வேணும்னா நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா விஜய் இருந்துகிட்டு இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு மறுத்தர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதியோட பையன கடத்துறத பத்தியும், இதெல்லாம் என்னோட ஐடியா தான் அப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. அப்படியே ஃபியூச்சர் லைஃப்ப பத்தியும் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. மறுநாள் காலையில நம்ம கங்கா, காவேரி, குமரன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம விஜய்யும், அதாவது காவேரியோட அம்மாவும் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு. அப்ப நம்ம சாரதாவோட கால பார்த்தா ஷூ போட்டிருக்கிறாங்க. வெட்கப்பட்டுக்கிட்டே அப்படியே உள்ளார வராங்க. "என்ன அத்த ஷூவெல்லாம் போட்டிருக்கீங்க?" அப்படின்னு குமரனும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. "தம்பி தான் வாங்கி குடுத்துச்சு. நான் வேணாம் வேணாங்கிறப்ப" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, காவேரி "நான் தான் வாங்கி குடுக்குறேன்னு சொன்னேன்ல" அப்படின்னு கேட்க, "நீ எங்க வாயால தானே சொன்ன. ஆனா தம்பி வாங்கியே குடுத்துருச்சு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் நம்ம காவேரி நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கங்காவும் நீங்களும் வாங்க 2 பேரும் ஒண்ணா பண்ணலாம் அப்படின்னு காவேரி கேட்க, ஆரம்பத்துல நம்ம பொறாம பிடிச்ச கங்கா இல்ல நான் தனியா பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஆனா குமரன் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து சொல்ல அப்புறம் ஒத்துக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து அந்த நேரத்துல இருந்தே அப்படியே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல. இத சாரதா கவனிச்சுட்டு என்னாச்சு தம்பி? நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்களே என்ன விஷயம்? அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம விஜய் ஒரு விஷயத்த சொல்றாப்புல. இந்த மாதிரி காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்ம போட்டிருந்தது இல்லையா? அப்ப அது குழந்தையும் பாதிச்சிருக்குமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதுக்கு அப்புறமும் ஒரு தடவ ஸ்கேன் பண்ண போனீங்களா? அப்பவே தெரியலையா? அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் 20வது வாரத்துல தான் தெரியும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் அந்த 20வது வாரம். அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.